ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான தடைகள் ஏன், அதை கர்த்தரே உடைக்க போகிறார். ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு பல குடும்பங்களில் போராடுவாங்க. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தடையாயிட்டே இருக்கும். அநேகரதை நினைக்கலாம், ஒருவேளை யாராவது நமக்கு பில்லி சுனியை வச்சுட்டாங்களாம், ஏன் இந்த தடை, நம்ம எங்கே போய் கேட்கலாம். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், ஆசீர்வாதம், தடைகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் இந்த தடைகள் அப்படின்னு சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகம் 23:23 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து வாழுவாங்கன்னா சங்கீதம் 90 வாசிக்கிறோமே, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நம்ம ஆண்டவருடைய சார்பில் இருந்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக வாழ்ந்தா, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எந்த தடையும் எழும்ப முடியாது. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாத தடைகளுக்கு பின்னாடி நிச்சயமாகவே பிசாசு கிரியை செய்வான். ஏன் பிசாசு கிரியை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக பிசாசு எந்த இடத்துல நுழைவான்னா, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள்கிட்ட நுழையலாம், ஆனால் கிரியை செய்ய முடியாது. பிசாசு யார்கிட்ட கிரியை செய்ய முடியும்? யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கிரியை செய்ய முடியும். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி நம்மளை அறிஞ்சோ அறியாமலேயோ பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் அல்லது நம்ம வீட்டில் அல்லது வேலையில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னா பிசாசு நுழைவான். சரி, எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த பாவத்துக்கு சொந்தக்காரனாகிய பிசாசு உள்ள நுழைவான். வாசிக்கலாம், யோவானின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. தேவஜனமே, எது பாவம்? கர்த்தரை தேடாமல் இருந்தால் பாவம், நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் பாவம், வேத வசனத்தை வசிக்காமல் இருந்தால் பாவம், ஆலயத்துக்கு போகலைன்னா பாவம், சத்தியத்தை கேட்கலைன்னா பாவம். தேவஜனமே, கர்த்தரை தேடினா தான் அவர் நம்மளோட கூட இருப்பார். கர்த்தரை தேடாத மனுஷனை அவரால் ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் ஜெபம் மாறிடுச்சு. சத்தியம் வேத வசனம் கேட்காம அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள அரசியல், சினிமா, அநேக உலகத்துடைய காரியங்கள் இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே வந்துருச்சு. தேவஜனமே, பாவம் ஒரு மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் இருந்து அவங்கள விடுவித்து கொள்வதற்கு அவங்களால முடியாது. நுகத்துக்கு ஒப்புமையாக சொல்லுது. இந்த நுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு மாடு இருக்குது. அந்த மாடுக்கு பார்த்திங்கன்னா வண்டியோடைய தண்டில் அதோடைய கழுத்தில் வச்சு அந்த வண்டியை சுமக்க வைப்பாங்க. அல்லது ஏர் உழுகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏருடைய நுகத்தை அந்த மாட்டோடைய கழுத்தில் போடுவாங்க. சாதாரணமான நிலையில் அந்த மாட்டோடைய கழுத்தில் வண்டியோடைய நுகத்தை வைக்க முடியாது. மாறா அந்த மாட்டோடைய கவனத்தை திசை திருப்புவாங்க. வைக்கோல் கொடுக்கறது, புண்ணாக்கு கொடுக்கறது, அதை கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் மறந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போக்கு காமிச்சு அதுக்கு மேலே நுகத்தை வைக்கிறாங்களோ அதே போல தான் பிசாசு உலகத்துடைய கவர்ச்சிகள், உலகத்துடைய சிற்றின்பம், உலகத்துடைய ஆசபாசங்கள் எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வைத்து அதன் மூலமாக அவன் கழுத்தில் பிசாசுடைய நுகத்தை அவன் வைப்பான். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் அந்த மனுஷனை அவனுடைய மரணம் வரை, நியாய தீர்ப்பு வரை அந்த பாவம் அவங்கள பிடிச்சு தொடரும். இதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த பாவம் செய்ய செய்ய அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்கும், குற்றம் மனசாட்சி அவனை வாதிக்கும், சமாதானத்தை அவன் இழந்து தெய்வ சமூகத்துக்கும் வர விடாமல் அந்த பிசாசு தொடர்ந்து அந்த பாவங்கிற அடிமைத்தனத்தில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பாவத்தினால பிசாசு வரும் பொழுது இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறுது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை வேறு யாரும் ஒரு மனுஷன் கிடையாது, நாம் செய்கிற பாவம் தான். இந்த பாவம் தான் சாபம்.
தரித்திரம், கடன், பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா தடைகளையும் மாத்திரம் இல்லை, சில வியாதிகள் மருந்து சாப்பிட்டா சரியாகணும். ஆனால் மருந்து சாப்பிட்டும் மருத்துவ சிகிச்சை எடுத்தும் இந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அது பிசாசினால் வரக்கூடிய பலவீனம். இதைத்தான் லூக்கா புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 16வது வசனத்தில் வாசிப்போம். ஒரு பெண் 18 வருட கூனியாக இருப்பாள். அந்த பெண்ணை எல்லாருமே இது இயற்கையினால, ஏதோ ஒரு பலவீனத்தினால, வயசானதுனால இவ கூனியா இருக்கிறான்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விடுவிக்கும் போது அவர் சொல்லுவார், இந்த பெண் சாத்தானுடைய பிடியினால் அகப்பட்டிருக்கிறா, இதை நான் விடுவிக்க வேண்டியது இல்லையா? பிசாசுடைய அடிமைத்தனத்தினாலையும் வியாதிகள் வரும், அதை மருத்துவத்தினால குணப்படுத்த முடியாது. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம ஆண்டவர் நமக்கு உணர்வை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் எந்த பாவத்தில் இருக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் கண்ணாடியை போல தேவாவியானவர் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம குறைகளை சுட்டி காட்டுறது போல இந்த வசனங்களை நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக வாசிக்கணும். அநேக நடுப்பகுதியில் எடுத்து வாசிக்கிறது ஏதோ ஜோசியம் மாதிரி வாசிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த வேதாந்தத்தை இது வரைக்குமே வாசித்ததில்லை அப்படின்னு சொன்னால் மத்தேயு பகுதியிலேருந்து நீங்கள் முழுசாக வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் வேதாகமத்தை வாசிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் வாசிங்க, முழுமையாக வாசிங்க. ஏற்கனவே நான் ஒரு முறை வாசிட்டேன், அப்போ நான் மறுபடியும் சங்கீதம் மட்டும் படித்தா போதுமானா இல்லை. ஒரே வசன பகுதியை நீங்கள் 10 முறை வாசித்தாலும் 10 முறையும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை பேச வல்லமை உள்ளவர். அப்படி தான் பேசுகிறார். தேவஜனமே, வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களையும் சுட்டி காட்டும். இன்னொரு காரியம், இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உன்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்லி சங்கீத பகுதியில் நிறைய காரியங்களை தாவீது எழுதியிருப்பார். சத்ருக்கு வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களை வாசிக்கும் போது நம்ம யாரோ ஒரு மனுஷரை நினச்சிக்கிட்டு அவங்க தான் என் சத்ரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதை அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு சத்ருவா நாம தெரியும். நமக்கு சத்ரு புதிய ஏற்பாட்டில் பிசாசு மட்டும்தான். அதனால் வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் அது எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம். சில வசனங்களை வாசிக்கும் போது இது இவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்காம ஒரு வசனம் இது எனக்காக தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை, உங்கள் சரீரத்தை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சாபமாக சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்குதா, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சா வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா மன்னிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. குற்றம் மனசாட்சியோட கூட நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அறிஞ்சோ அறியாமலேயோ பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட காலையில் இரவில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம் உங்களை நிரப்பும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தடைகளாக நீங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாத தடைகளாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஜெபிக்கலாமா? அநேகர் வாஞ்சிக்கிறாங்க தகப்பனே, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அநேக ஊழியக்காரர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, எங்களுக்காக ஜெபிங்க. நல்லது தான். ஆனால் ஜெபிச்சாலும் முழுமையான ஆசீர்வாத தடைகள் நீங்கணும்னா ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்தை அறிந்து தகப்பனே பாவங்களை விடும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாத தடைகள் நீங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு கர்த்தர் எங்களோட பேசுனீங்க. அதுக்காக நன்றி. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் சத்தியத்தில் நடக்கவும், தனக்கு தேவன் நியமித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறவும் தேவன் கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.